சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்காவின் முக்கிய புள்ளி பட்டப்பகலில் சுட்டுக்கொலை. அமெரிக்க கொடிகள் அரைக்கம்பத்தில் பேரிழப்பை சந்தித்துள்ள ட்ரம்ப். ரஷ்யாவின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய பொழுது விரிவடையும் போர்க்களம். கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மோடி கடும் கண்டனம். தடாலடியாக பின்னுக்கு தள்ளப்பட்ட எலான் மஸ்க். உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஹெலிகாப்டரில் தொங்கிய நேபாள அமைச்சர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கெர்க் பல்கலைக்கழகத்தில் நடந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 31 வயதான சார்லி கெர்க் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உட்டா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் சார்லி கெர்க் அமர்ந்து மாணவர்களுடன் உரையாடுவதும் அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் அவரை அவரது களத்தில் சுட்டுக் கொள்வதும் காணொலியில் பதிவாகியுள்ளது. அவரை சுட்டுக் கொன்றவர் யார், எதற்காக சுட்டார் என்பது குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் ஸ்வாட் பிரிவு காவல்துறையினர் சுட்டுக் கொன்றவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட சார்லி கெர்க்கிற்கு எரிக்கா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். சார்லி கெர்க்கின் மரணத்தை உறுதிப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் புகழ்பெற்ற சார்லி கெர்க் மரணமடைந்து விட்டார். அமெரிக்காவில் உள்ள இளைஞர்களின் மனதை சார்லியை விட யாரும் புரிந்து கொண்டது இல்லை. அவர் அனைவராலும் நேசிக்கப்பட்டார், புகழப்பட்டார். ஆனால் அவர் தற்போது நம்மிடம் இல்லை. சார்லியின் மறைவுக்கு அவரது மனைவி எரிக்காவுக்கு என்னுடைய மனைவி மெலனியா மற்றும் என்னுடைய சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் உன்னை நேசிக்கின்றோம் சார்லி என பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மிக நம்பகமான நெருங்கிய நண்பரான அரசியல் ஆர்வலர் சார்லஸ் ஜேம்ஸ் கெர்க் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் ட்ரம்பின் உத்தரவிற்கு அமைய அமெரிக்காவின் அனைத்து கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் உட்டா பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிலிருந்து 31 வயதான சார்லஸ் ஜேம்ஸ் கெர்க் அமெரிக்கா முழுவதும் உள்ள வளாகங்களில் திறந்தவெளி விவாதங்களை நடத்துவதில் பெயர் பெற்றவர். 2012 ஆண்டில் தனது 18 வயதில் தாராளவாத சார்பு கொண்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் வலதுசாரி கொள்கைகளை பரப்புவதை நோக்கமாக கொண்ட ஒரு மாணவர் அமைப்பான டேர்னிங் பாயிண்ட் USA இணைந்து நிறுவினார். அவரது சமூக ஊடகங்களும் பெயரிடப்பட்ட தினசரி பாட்காஸ்டும் திருநங்கை அடையாளம், காலநிலை மாற்றம், நம்பிக்கை மற்றும் குடும்ப மதிப்புகள் போன்ற பிரச்சனைகள் குறித்து மாணவர்களுடன் அவர் விவாதம் செய்யும் காணொளிகளை அடிக்கடி பகிர்ந்து கொண்டனர். சிகாகோவின் பிராஸ்பெக்ட் ஹைட்ஸ் என்ற செல்வந்த புறநகர் பகுதியில் வளர்ந்த ஒரு கட்டடக் கலைஞனின் மகனான கெர்க் அரசியல் செயல்பாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு முன்பு சிகாகோவிற்கு அருகிலுள்ள ஒரு சமூக கல்லூரியில் பயின்றார். பின் நவீனத்துவம் போன்ற மறைமுக தலைப்புகளில் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் விவாதங்களில் ஈடுபடும் போது தனக்கு கல்லூரி பட்டம் இல்லாததை கெர்க் அடிக்கடி கடுமையாக பேசுவார். 2012 ஜனாதிபதியாக பராக் ஒபாமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு TPUSAயில் சார்லஸ் ஜேம்ஸ் கெர்க்கின் பங்கு அதிகரித்தது. நிதி பொறுப்பு, சுதந்திர சந்தைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கைகளை ஊக்குவிக்க மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதே கெர்க்கின் அமைப்பின் நோக்கமாகும். TPUSA இப்போது 850க்கு மேற்பட்ட கல்லூரிகளில் அத்தியாயங்களை கொண்டுள்ளது. குடியரசுக் கட்சி நிகழ்வுகளில் கெர்க் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். அவற்றில் பல தீவிர பழமைவாத தேநீர் விருந்து இயக்க உறுப்பினர்களிடையே பிரபலமானவை. அவரது தினசரி பழமைவாத பேச்சு வானொலி நிகழ்ச்சி சமூக ஊடகங்களில் மில்லியன் கணக்கான பின்தொடர்பவர்களை கொண்டிருந்தது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டின் அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் மற்றும் பிற குடியரசுக் கட்சி வேட்பாளர்களுக்கான வாக்கெடுப்பு முயற்சியில் TPUSA முக்கிய பங்கு வகித்தது. பல்லாயிரக்கணக்கான புதிய வாக்காளர்களை பதிவு செய்வதற்கும் ட்ரம்பிற்கான அரிசோனாவை மாற்றுவதற்கும் மெல்லினியில் பரவலாக பாராட்டப்பட்டது. ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து ட்ரம்ப் நிர்வாகத்தில் கெர்க் முக்கிய பங்கு ஆற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் தற்போது அவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பது அமெரிக்க நிர்வாகத்திற்கு, குறிப்பாக ட்ரம்பிற்கு பேரிழப்பு என தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கெர்க்கின் கொலையில் சம்பந்தப்பட்டதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அமெரிக்க FBI அதிகாரிகள் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உக்ரைன் மீதான இரவு நேர தாக்குதலின் போது பொலந்து வான்வெளியில் பறப்பை மேற்கொண்ட குறைந்தது 3 ரஷ்ய ட்ரோன்கள் பொலந்து மற்றும் பிற நேட்டோ விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பொலந்து பிரதமர் கூறியுள்ளார். பொலந்து 19 ட்ரோன் ஊடுருவல்களை பதிவு செய்வதாகவும் அவற்றில் சில வார்சோவின் முக்கிய மையமான சோபின் உட்பட 4 விமான நிலையங்களை தற்காலிகமாக மூடும் அளவிற்கு ஆழமாக பறந்து சென்றுள்ளதாகவும் பொலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு மோதலை தொடங்குவதற்கு மிக அருகில் நாங்கள்
உணர்ந்துள்ளோம் என்று அவர் கூறினார். 2022 மாஸ்கோ உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பிற்கு பிறகு நேட்டோ உறுப்பினரின் பிரதேசத்தில் ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறை. எனினும் போலந்து பிரதேசத்தில் உள்ள இலக்குகளை குறிவைக்கும் எந்த திட்டமும் இல்லை என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. போலந்திற்குள் நுழைந்ததாக கூறப்படும் ரஷ்ய ட்ரோன்களின் அதிகபட்ச தூரம் 700 கிலோமீட்டர் தாண்டாது என்று அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விஷயத்தில் போலந்து பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஆலோசனை நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம் என்று அது மேலும் கூறியது. போலந்தில் உள்ள ரஷ்யாவின் தற்காலிக பொறுப்பாளர் ட்ரோன்கள் ரஷ்ய வம்சாவளியை சேர்ந்தவை என்பதற்கான ஆதாரங்களை வார்ஷோ வழங்கவில்லை என்று கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி சமீபத்திய தாக்குதல் ஐரோப்பாவிற்கு மிகவும் ஆபத்தான முன்னுதாரணமாக இருப்பதாக எச்சரித்தார். அதே நேரத்தில் வெளியுறவு அமைச்சர் ஹான்ரி சிபிகா ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் போரை தொடர்ந்து தீவிரப்படுத்துகின்றார், விரிவுபடுத்துகின்றார் என்பதை காட்டுகிறது என்று கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கட்டார் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: சகோதரத்துவம் வாய்ந்த கத்தாரின் இறையாண்மையை மீறுவதை இந்தியா கண்டிக்கின்றது. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் மோதல் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்கும் நாங்கள் ஆதரவளிக்கின்றோம். பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாகவும் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் இந்தியா உறுதி நிற்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவு அலுவலகம் நேற்று தாக்குதலை விமர்சித்தது. ஆனால் கண்டனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021 முதல் உலகின் பெரும் கோடீஸ்வரர் என்ற அந்தஸ்தை தொடர்ந்து தக்க வைத்து வந்த டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கை ஆராக்கிள் இணை நிறுவனர் லாரி எலிசன் பின்னுக்கு தள்ளியுள்ளார். லாரி எலிசனின் தற்போதைய சொத்து மதிப்பு $393 பில்லியன் என்றே கூறப்படுகிறது. எலான் மஸ்கின் $385 பில்லியன் சொத்து மதிப்பை தடாலடியாக லாரி எலிசன் பின்னுக்கு தள்ளியுள்ளார். ஆராக்கிள் நிறுவனம் எதிர்பார்ப்புகளை விஞ்சும் காலாண்டு வருவாய் முடிவுகளை வெளியிட்டதை அடுத்து புதன்கிழமை எலிசனின் சொத்து மதிப்பு $101 பில்லியன் அதிகரித்துள்ளது. மேலும் எலிசனின் $101 பில்லியன் சொத்து மதிப்பு உயர்வு என்பது ப்ளூம்பெர்கால் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு நாள் அதிகரிப்பாகும். 1977 லாரி எலிசன் தரவுத்தள மென்பொருள் நிறுவனமான ஆராக்கிள் இணைந்து நிறுவினார். 80 வயதான இவர் தற்போது ஆராக்கிள் கார்ப்பரேஷனில் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பணியாற்றுகின்றார். மேலும் நிறுவனத்தின் 41% பங்குகளை வைத்திருக்கின்றார். ஆராக்கிளின் பங்கு விலைகளில் ஏற்பட்டு சமீபத்திய உயர்வு காரணமாக லாரி எலிசனின் சொத்து மதிப்பும் அதிவேகமாக அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்தில் எலிசனின் சொத்து மதிப்பு 2 நாட்களில் $41 பில்லியன் அதிகரித்தது. இதில் ஒரே நாளில் $25 பில்லியன் அதிகரித்ததாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் லாரி எலிசன் எலான் மஸ்கின் நெருங்கிய நண்பர். மேலும் டெஸ்லாவின் ஒரு பெரிய முதலீட்டாளர் மட்டுமின்றி டிசம்பர் 2018 முதல் ஆகஸ்ட் 2022 வரை டெஸ்லா நிறுவனத்தின் இயக்குநர் குழுவில் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாகவே வன்முறை தொடர்கிறது. மக்கள் போராட்டம் அங்கு வன்முறையாக வெடித்துள்ள சூழலில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் தொடர்கிறது. இதற்கிடையே அமைச்சர் ஒருவரும் அவரது குடும்பத்தினரும் ஹெலிகாப்டரில் தொங்கியபடி தப்பித்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் குதித்தனர். அந்த போராட்டம் திடீரென வன்முறையாகவும் வெடித்தது. தொடர்ந்து சமூக வலைதள தடை நீக்கப்பட்டாலும் போராட்டங்கள் தொடர்ந்தது. இதனால் வேறு வழியில்லாமல் பிரதமர் கேபி சர்மா ஒலி பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது. ஆனால் அதன் பிறகும் கூட நேபாளத்தில் வன்முறை தொடர்கிறது. அங்கு அரங்கேறும் வன்முறை தொடர்பாக பல பகிர் வீடியோக்களும் இணையத்தில் பரவி வருகின்றது. அங்கு நிலைமை கையை மீறி சென்றுவிட்ட நிலையில் வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் வன்முறையை கட்டுப்படுத்த முடியாததால் ராணுவம் களமிறங்கியுள்ளது. ஒவ்வொரு வீதிக்கும் சென்று நேபாள ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் மக்கள் வீட்டிலேயே இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் போராட்டக்காரர்களில் ஒரு கும்பல் அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளின் வீடுகளை குறிவைத்து தாக்கி வருகின்றார்கள். அப்படித்தான் ஒரு கும்பல் அரசு அதிகாரிகளின் வீடுகளை சூறையாடியதுடன் நாடாளுமன்ற கட்டடத்திற்கும் தீ வைத்தது. நேபாள நாட்டின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பிருத்வி சுப்பா குரிங்கின் வீட்டிற்கும் அவர்கள் தீ வைத்தனர். துணை பிரதமரும் நிதியமைச்சருமான பிஷ்ணு பவுடல், நேபாள மத்திய வங்கியின் ஆளுநர் பிஸ்போ பவுடல் ஆகியோரின் வீடுகளின் மீது கல்வீச்சு நடந்தது. முன்னாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேஹாக்கின் வீட்டையும் தாக்கியுள்ளனர். நேபாள நிதியமைச்சர் போராட்டக்காரர்களால் துரத்தப்பட்டு சாலையில் எட்டி உதைக்கப்படும் வீடியோ கூட இணையத்தில் வெளியாகி இருந்தது. மற்றொரு வீடியோவில் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹர்ச்சுரானா திஃப்பா மற்றும் அவரது கணவரும் முன்னாள் பிரதமருமான ஷேர் பகதூர் திஃப்பா ஆகியோர் தாக்கப்பட்டது பதிவாகி இருந்தது.
இதனால் தாக்குதலுக்கு உள்ளாகும் அமைச்சர்களையும் உயர் அதிகாரிகளையும் காப்பாற்றும் நடவடிக்கையில் ராணுவம் இறங்கியுள்ளது. இவ்வாறான சம்பவங்களின் பின்னணியில் தான் அமைச்சர் ஒருவரும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் பரவி வருகிறது. வன்முறையாளர்கள் அவர்களை சூழ்ந்த நிலையில் கயிறு மூலம் அமைச்சரும் அவரது குடும்பத்தினரும் மீட்கப்பட்டனர். ஹெலிகாப்டர் பறக்கும் போது கயிற்றை பிடித்துக் கொண்டு அவர்கள் அந்தரத்தில் பறக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பகிர் கிளப்பியுள்ளது. காத்மாண்டுவில் அந்த ஹெலிகாப்டர் பறந்த நிலையில் கீழே புகை மண்டலம் காணப்பட்டது. வன்முறை தொடர்ந்த நிலையில் அமைச்சரும் அவரது குடும்பத்தினரும் மீட்கப்பட்டுள்ளனர். சமீப காலங்களில் இதுபோல பல சம்பவங்கள் நேபாளத்தில் பார்க்க முடிகிறது. அரசின் மீது மக்கள் அதீத கோபத்தில் இருக்கும் சூழலில் அதன் காரணமாகவே இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சூழலில்தான் அந்த நாட்டின் மாஜி தலைமை நீதிபதி சுசீலா கார்கில் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு அமைகிறது. இதனால் அங்கு வன்முறை படிப்படியாக கட்டுக்குள் வரும் என தெரிகிறது. இதுடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.